அமெரிக்கமானது பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டவர்களை கொண்டுள்ள நிலையில் அதில் விசிட் விசா, ரெசிடென்சி விசா என இரு பிரிவில் வெளிநாட்டவர்கள் அமெரிக்கத்தில் தங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ரெசிடென்சி விசாவில் விதிகளை மீறி தங்கியுள்ள வெளிநாட்டவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி அமெரிக்க அரசு தற்போது அறிவித்துள்ளது. அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள விதிகளின்படி ரெசிடென்சி விசா விதிகளை மீறி சட்டத்திற்கு புறம்பாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு 2 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்கத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அடுத்த 2 மாதங்களுக்கு குடியுரிமை விசாவில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தங்கள் நிலைமையை முறைப்படுத்தாமல் அல்லது அபராதம் செலுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேறலாம் என அமெரிக்கத்தின் அடையாளம், குடியுரிமை, சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான பெடரல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், விசா விதிகளை மீறுபவர்களுக்கு சட்டத்தின்படி அவர்களின் நிலைமையை முறைப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இந்த இரக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையின் மதிப்புகளை பிரதிபலிக்கும் வகையாக உள்ளது என்று கூறியுள்ளது. அமெரிக்கத்தில் விசா காலம் முடிந்தும் ஓவர்ஸ்டேயில் தங்கியிருக்கும் நபர்கள் மீதான அபராதம் கடந்த ஆண்டு நிர்ணயம் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் குடியிருப்பாளர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் விசிட் விசா வைத்திருப்பவர்கள் விசா காலம் முடிந்தும் அதிக நாட்கள் தங்கியிருந்தால் அவர்கள் கூடுதலாக தங்கியிருக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் 50 திராம்ஸ் அபராதம் செலுத்த வேண்டும். மேலும் ஸ்பான்சர் செய்யப்பட்ட விசாவாக இருந்தால் ஸ்பான்சர் செய்யப்பட்ட நபருடைய ரெசிடென்சி விசாவின் காலாவதி தேதி ஸ்பான்சரின் விசா காலத்தை விட அதிகமாக இருக்காது. மேலும் அது காலாவதியாகும் முன் புதுப்பிக்கப்பட வேண்டும். விசாவை புதுப்பிக்கும் செயல்முறையானது அபராதம் விதிக்கப்படாமல் அல்லது சட்ட ரீதியிலான விளைவுகளை சந்திக்காமல் அமெரிக்கத்தில் சட்டபூர்வமாக வாழ வெளிநாட்டினரை அனுமதிக்கிறது. இந்த விதிகளை எல்லாம் மீறி ஒரு சில வெளிநாட்டவர்கள் அமெரிக்கத்தில் தங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு அமெரிக்க அரசானது இந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.